ஓம் சாந்தி. 26/1/1977 அவ்யக்த பாப்தாதா மதுபன். வாணியின் தலைப்பு: உள்நோக்கு பார்வை மூலமாக சூக்ஷ்ம சக்திகளின் லீலைகளின் அனுபவம். தன்னுடைய உண்மையான அமைதியின் சக்தியை மிக நன்றாக தெரிந்து கொண்டீர்களா? எப்படி வாய்மொழி சக்தியின் காரிய சக்தியின் விளைவுகள் பிரத்யட்சமாக தென்படுகிறதோ, அதேபோல் அனைவரிடமிருந்து சக்திசாலியான அமைதியின் சக்தியின் வெளிப்பாட்டை பார்த்திருக்கிறீர்களா? அனுபவம் செய்திருக்கிறீர்களா? எப்படி வார்த்தைகள் மூலம் எந்த ஒரு ஆத்மாவையும் பரிவர்த்தனை செய்ய முடியும்? அதேபோல் அமைதியின் சக்தியின் மூலமாக, அதாவது மனதின் சக்தி மூலமாக எந்த ஒரு ஆத்மாவின் உள் உணர்வு பார்வையை மாற்றியதற்கான அனுபவம் இருக்கிறதா? வார்த்தைகள் மூலமாகவோ எதிரில் யார் இருப்பாரோ அவரைத்தான் பரிவர்த்தனை செய்ய முடியும். ஆனால் மனதின் சக்தி மூலமாக மற்றும் அமைதியின் சக்தி மூலமாக ஸ்தூலமாக எவ்வளவுதான் தூரமாக இருக்கும் ஆத்மாவானாலும் அவருக்கு எதிரிலேயே இருப்பதன் அனுபவத்தை செய்விக்க முடியும். எப்படி அறிவியல் இயந்திரங்கள் மூலமாக தூரத்தின் காட்சிகளை எதிரிலேயே அனுபவம் செய்கிறீர்கள், அதேபோல் அமைதியின் சக்தியின் மூலமாகவும் தூரம் அகன்று எதிரில் இருப்பதற்கான அனுபவத்தை நீங்களும் செய்வீர்கள், மேலும் பிற ஆத்மாக்களும் செய்வார்கள். இதைத்தான் யோக பலம் என்று கூறுவது. ஆனால் எப்படி அறிவியலின் சாதனத்தின் இயந்திரமோ எப்பொழுது கனெக்ஷன் மெயின் ஸ்டேஷனுடன் இருக்குமோ அப்பொழுதுதான் வேலை செய்யும். அதேபோல் அமைதியின் சக்தி மூலமாக எப்பொழுது பாப்தாதாவுடன் நிரந்தரமான தெளிவான கனெக்ஷன் இருக்குமோ அப்பொழுதுதான் அனுபவம் செய்ய முடியும். அங்கு கனெக்ஷன் மட்டும் இருக்கிறது, ஆனால் இங்கே கனெக்ஷன், அதாவது ரிலேஷன், உறவு அனைத்தும் தெளிவாக அனுபவமாகும். அப்பொழுதுதான் மனசக்தியின் பிரத்யக்ஷ வெளிப்பாட்டை பார்க்க முடியும். இதுவரையிலும் மனசக்தி மூலமாக ஆத்மாக்களை அழைத்து மாற்றம் செய்வதற்கான இந்த சூக்ஷ்ம சேவையை மிக குறைவாக செய்கிறீர்கள். எப்பொழுது ஆத்மீக சக்தியுள்ள செமி பியூர், அதாவது அரைக்குறை தூய்மையான ஆத்மாக்கள் தங்களுடைய சாதனா மூலமாக ஆத்மாக்களை ஆவாகனம் செய்ய முடிகிறது, அற்ப காலத்து சாதனங்கள் மூலமாக தூரத்தில் அமர்ந்திருக்கும் ஆத்மாக்களுக்கு அதிசயத்தை காண்பித்து தன் பக்கம் கவர்ந்தெழுக்க முடிகிறது என்றால், பரமாத்ம சக்தி, அதாவது அனைத்தையும் விட உயர்ந்த சக்தி என்னதான் செய்ய முடியாது? இதற்காக விசேஷமாக ஏகாகிரதா தேவையாக இருக்கிறது. எண்ணங்களிலும் ஏகாகிரதா, மனநிலையிலும் ஏகாகிரதா. ஏகாகிரதாவின் ஆதாரம் உள்நோக்கு பார்வையுடைய நிலை. உள்நோக்கு பார்வை இருப்பதினால் உள்ளுக்குள்ளேயே மிக அதிக விசித்திர அனுபவம் செய்வீர்கள். எப்படி தெய்வீக பார்வையில் சூக்ஷ்ம வதனம், சூக்ஷ்ம படைப்பு, அதாவது சூக்ஷ்ம உலகத்தின் அநேக விசித்திர லீலைகளை பார்க்கிறீர்கள், அதேபோல் அந்தர்முகத்தா மூலமாக சூக்ஷ்ம சக்திகளின் லீலைகளை அனுபவம் செய்வீர்கள். ஆத்மாக்களை வரவழைப்பது, ஆத்மாக்களுடன் ஆன்மீக உரையாடல் செய்வது, ஆத்மாக்களின் சம்ஸ்காரம் சுபாவத்தை மாற்றம் செய்வது, ஆத்மாக்களின் தந்தையோடு கனெக்ஷனை இணைப்பது, அந்த மாதிரி ஆன்மீக லீலையின் அனுபவம் செய்ய முடியுமா? பிராப்தியில்லாத ஆத்மாக்களுக்கு, அமைதியற்ற துக்கமான நோயுற்ற ஆத்மாக்களுக்கு தூரத்தில் அமர்ந்து கொண்டே அமைதி, சக்தி, நோயற்ற நிலைக்கான வரதானத்தை கொடுக்க முடியுமா?
எப்படி சக்திகளின் ஜட சிலைகளின் வரதானம் கொடுப்பதற்கான ஸ்தூல ரூபங்களாக கைகளை காண்பித்திருக்கிறார்கள், கைகளையும் ஒருமுகப்பட்ட நிலையில் காண்பிக்கிறார்கள். வரதானம் கொடுப்பது போன்று கைகளை காண்பிக்கிறார்கள். பார்வை மற்றும் எண்ணத்தின் ஒருமுகப்பாட்டை தான் அப்படி காண்பிக்கிறார்கள். அந்த மாதிரி சைத்தன்ய ரூபத்தில் ஒருமுகப்பாட்டு சக்தியை அதிகரித்தீர்கள் என்றால் ஆத்மாக்களுக்கு உலகத்தில் ஆன்மீக சேவை நடக்கும். ஆன்மீக உலகம் மூலவதனம் அல்ல, ஆனால் ஆத்மாவை வரவழைத்து ஆன்மீக சேவை செய்ய வேண்டும். இந்த ஆன்மீக லீலையின் அனுபவம் செய்யுங்கள். இந்த ஆன்மீக சேவையை அதிக வேகத்தில் செய்ய முடியும். வாய்மொழி மற்றும் காரியத்தின் சேவையில் எனது உனது என்ற மோதல் ஏற்படுகிறது. பெயர் புகழ் மரியாதைக்கான மோதல் ஏற்படுகிறது. சுபாவம் சம்ஸ்காரங்களின் மோதல் ஏற்படுகிறது. நேரம் மற்றும் பணத்தின் செலவும் ஆகிறது. இதே விதமாக என்னென்ன தடைகள் ஏற்படுகிறதோ அந்த அனைத்து தடைகளும் முடிவடைந்து விடும். ஆன்மீக சேவை செய்வதற்கான ஒரு சம்ஸ்காரம் ஆகிவிடும். இதே சம்ஸ்காரத்தில் நிலைத்திருப்பீர்கள். இந்த வருடம் இந்த சக்திசாலியான சேவையையும் தொடங்குங்கள். எந்தெந்த ஆத்மாக்கள் வாய்மொழி மூலமாக மற்றும் நடைமுறை வாழ்க்கையின் பிரபாவம் மூலமாக நெருக்கத்தில் வந்திருக்கிறார்கள் மற்றும் நெருக்கத்தில் வருபவர்களாக இருக்கிறார்கள், அந்த ஆத்மாக்களுக்கு ஆன்மீக சக்தியின் அனுபவம் செய்வீங்கள். கடின உழைப்பின் அனுபவம், மகான் நிலையின் அனுபவம் செய்வித்திருக்கிறீர்கள். இப்பொழுது கடின உழைப்பு மற்றும் மகான் நிலையின் கூடவே ஆன்மீக நிலையின் அனுபவத்தையும் செய்வீங்கள். 3 விஷயங்களின் அனுபவம் இருக்கட்டும். இந்த சிவராத்திரியில் அந்த மாதிரி ஸ்தூலமான மற்றும் சூக்ஷ்மமான நிலையை உருவாக்குங்கள். அதன் மூலம் வரக்கூடிய ஆத்மாக்களுக்கு உங்களுடைய சொரூபத்தின் மூலம் ஆத்மா மற்றும் ஆன்மீகத்தின் அனுபவம் ஆகட்டும். வார்த்தைகள் மூலமாக வார்த்தைகளிலிருந்து விலகி செல்வதற்கான அனுபவம் ஆகட்டும். அந்த மாதிரி நெருக்கத்தில் வரும் ஆத்மாக்களுக்கு விசேஷ நிகழ்ச்சியை வையுங்கள். சொற்பொழிவு மட்டும் நிகழ்த்த வேண்டும் என்றில்லாமல் அனுபவமும் செய்விக்க வேண்டும் என்ற லட்சியத்தை வையுங்கள். சின்ன சின்ன குழுவாக உருவாக்கினாலும் சரி, ஆனால் ஆன்மீகம் மற்றும் ஆன்மீக தந்தையின் உறவு மற்றும் அனுபவத்தில் அருகில் கொண்டு வாருங்கள். கொஞ்சம் புதுமையாக செய்யுங்கள். ஸ்தானம் மற்றும் ஸ்திதி இரண்டின் மூலமாக தூரத்திலிருந்தே ஆன்மீகத்தின் ஈர்ப்பு இருக்கட்டும். பொதுவாக செய்தி கொடுப்பதின் விஷயம் வேறாகும், அதை செய்ய வேண்டும். ஆனால் நன்றாக செய்யுங்கள். ஆனால் இதையும் அவசியம் செய்யுங்கள். இதற்காக பொறுப்பாளராக ஆகியிருக்கும் ஆத்மாக்களுக்கு, அதாவது சேவைக்கு தகுதியான ஆத்மாக்களுக்கு விசேஷமாக அந்த நாள் ஒருமுகப்பட்ட நிலையின் உள்நோக்கு முகத்தின் விரதத்தை வைக்க வேண்டியதாக இருக்கும். இந்த விரதத்தினால் உள் உணர்வுகளை மாற்றம் செய்வீர்கள். எப்படி பக்தர்கள் ஸ்தூல உணவிற்கான விரதம் வைக்கிறார்கள் என்றால், சேவைக்கு தகுதியான ஞானம் நிறைந்த ஆத்மாக்களுக்கு வீணான எண்ணம், வீணான வார்த்தை மற்றும் வீணான செயலின் குழப்பத்திலிருந்து விடுபட்டு ஒருமுனைப்பட்ட, அதாவது ஆன்மீக நிலையில் இருப்பதற்கான விரதத்தை கடைபிடிக்க வேண்டியதாக இருக்கும். அப்பொழுதுதான் ஆத்மாக்களுக்கு ஞான சூரியனின் அதிசயத்தை காண்பிக்க முடியும். ஏதாவது ஆன்மீக திட்டத்தை உருவாக்குங்கள். எப்படி பக்தியில் அகர்பத்தியின் நறுமணம் தூரத்திலிருந்தே கவர்ந்திழுக்கிறது, அதேபோல் ஒருமுகப்பட்ட நிலையின் சக்தி தூரத்திலிருந்தே கவர்ந்திழுக்கும். இப்பொழுது என்ன செய்ய வேண்டும் என்று புரிந்து கொண்டீர்களா? தொடர்பில் இருப்பவர்களை சம்பந்தத்தில் கொண்டு வாருங்கள். அனுபவங்கள் மூலமாக அந்த விசேஷ ஆத்மாக்களை செய்தியை பரப்புவதற்கான பொறுப்பாளராக்குங்கள். நல்லது. அப்படிப்பட்ட ஆன்மீகத்தில் ஒருமுகப்பட்ட நிலையை அனுபவம் செய்விக்கக்கூடிய ஒவ்வொரு எண்ணம் மற்றும் ஒவ்வொரு வினாடி ஆன்மீக சேவையில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு அனுபவங்கள் மூலமாக ஆறுதல் கொடுக்கக்கூடிய அந்த மாதிரி ஆன்மீக சேவாதாரிகளுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். தீதிஜியுடன் சாக்கார ரூபத்தில் ஒருமுனைப்பாட்டின் சக்தியின் ஏதாவது பிரத்யக்ஷ நிரூபணத்தை பார்த்திருக்கிறீர்களா? தூரத்தில் அமர்ந்திருக்கும் குழந்தைகள், நடைமுறையில் இன்று விசேஷ ரூபத்தில் பாப்தாதா என்னை நினைவு செய்தார்,
மற்றும் விசேஷ ரூபத்தில் எனக்கு சக்தியின் பிராப்தியின் அனுபவம் செய்விக்கிறார் என்று அனுபவம் செய்தார்கள். எண்ணம் மற்றும் விஷயங்கள் இரண்டு பக்கங்களிலும் இணைந்திருந்தது. அந்த மாதிரி நடைமுறை அனுபவத்தை பார்த்திருக்கிறீர்கள் இல்லையா? எப்படி தொலைபேசி மூலமாக ஏதாவது செய்தி கிடைக்க வேண்டும் என்று இருக்கிறது என்றால் மணி ஒலிக்கிறது. அதேபோல் தந்தையின் செய்தி அல்லது எண்ணத்தின் டைரக்ஷன் குழந்தைகளுக்கு எப்பொழுது சென்றடைகிறது என்றால் உள்ளுக்குள்ளேயே ஆத்மாவில் திடீரென்று குஷியின் உணர்வலைகளில் புல்லரித்து போய்விடுகிறது. ஆனால் எப்படி மணி ஒலிக்கும் போது யாராவது கேட்காமல் இருந்துவிட்டால் செய்தியை பெற முடியாது. அதேபோல் குழந்தைகளுக்கு அவசியம் அனுபவம் ஆகிறது. ஆனால் அலட்சியத்தில் தவறவிட்டு விடுகிறார்கள். ஒருமுனைப்பாட்டின் சக்தியின் லீலையை பிடிக்க முடிவதில்லை. ஆனால் அவசியம் அனுபவம் ஆகிறது. அப்படி ஆத்மாக்களுக்கும் ஆத்மாக்களின் அனுபவம் ஆகிறது. ஆனால் எப்படி தொலைபேசி கம்பிகளில் பிரச்சனை வந்துவிடுகிறது, தொலைபேசி கம்பங்களில் பிரச்சனை வந்துவிடுகிறது என்றால் செய்தியை கேட்க முடியாது. அங்கு சுற்றுப்புற சூழல் மற்றும் வாயுமண்டலத்தின் பிரபாவம் இருக்கிறது. இங்கு உள் உணர்வின் பிரபாவம் இருக்கிறது. உள் உணர்வு சஞ்சலமாக இருப்பதினால் செய்தியை புத்தியால் பிடிக்க முடிவதில்லை. எனவே இந்த வருடத்தில் ஒருமுகமான உறுதியான எண்ணம் வைக்கும் மற்றும் விசித்திர அனுபவம் செய்ய முடியும் குழு தயாராக வேண்டும். இதுதான் கடலின் ஆழத்தில் சென்று அனுபவத்தின் முத்துக்கள் வைரங்களை எடுப்பது மற்றும் அது ஞானக்கடலின் அலைகளில் மிதப்பதற்கான அனுபவம் செய்வது. அலைகளில் இருக்கிறீர்கள், இதையோ அனுபவம் செய்திருக்கிறீர்கள். இப்பொழுது உள்ளே ஆழத்தில் செல்ல வேண்டும். விலைமதிப்பற்ற பொக்கிஷங்கள் ஆழத்தில் கிடைக்கும். இந்த விஷயத்தை உறுதி செய்வதினால் மற்ற அனைத்து விஷயங்களிலிருந்தும் இயல்பாகவே ஒதுங்கி விடுவீர்கள். இதைத்தான் சுய சிந்தனை, சுய தர்ஷனம் மற்றும் சக்திசாலியான சேவை என்று கூறப்படுவது. இது லைட் ஹவுஸ் மற்றும் மைட் ஹவுஸின் நிலையாகும். பின்பு திருஷ்டியின் தானம் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். பார்வையாலேயே நன்மை செய்யும் நிலை இதுவாகும். ஒருமுனைப்பாட்டின் சக்தி மிகுந்த விசித்திர எண்ணங்களை, வண்ணங்களை காண்பிக்க முடியும். அந்த சித்தர்கள் கூட ஒருமுனைப்பாட்டின் மூலமாகத்தான் சித்தியை பிராப்தி செய்கிறார்கள். தன்னுடைய வைத்தியத்தையும் ஒருமுகப்படுத்தும் சக்தி மூலமாக செய்ய முடியும். அநேக நோயாளிகளை நோயற்றவர்களாகவும் ஆக்க முடியும். மிகுந்த விசித்திர அனுபவத்தை இதன் மூலம் செய்ய முடியும். யாராவது சென்று கொண்டிருக்கும் ஒரு பொருளை நிறுத்தினார் என்றால் இதுவும் மன ஒருநிலையின் சித்தியாகும். நில் என்று சொன்னவுடன் நின்றுவிட வேண்டும். அப்பொழுதுதான் வரதானி ரூபத்தில் வெற்றி முழக்கம் ஒலிக்கும். இப்பொழுது பாராட்டுகளின் முழக்கம் ஒலிக்கிறது. நன்றாக சொற்பொழிவு ஆற்றினார், மிகுந்த உழைப்பு செய்திருந்தார், இவருடைய வாழ்க்கை மிகவும் நல்லது என்று பாராட்டுகளின் முழக்கம் ஒலிக்கிறது. பின்பு வெற்றி முழக்கம் ஒலிக்கும். அப்படி இந்த வருடத்தில் அடைய வேண்டிய நோக்கத்தை புரிந்து கொண்டீர்கள் இல்லையா? இரட்டை சேவை தேவையாக இருக்கிறது. அமிர்த வேளையில் இந்த விசேஷ சேவையை செய்ய முடியும். பின்பு பக்தர்களின் குரலையும் கேட்க முடியும். யாரோ நேரெதிரில் அழைப்பது போல் நினைப்பீர்கள். இந்த சக்தியை அதிகரிக்க வேண்டும். எவ்வளவு நேரம் கிடைக்கிறதோ 2 நிமிடம் 5 நிமிடம் கிடைத்தாலும் இந்த ஒருமுக நிலையின் சக்தியில் சென்று விடுங்கள். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக செய்தும் அதிகம் சேர்ந்துவிடும். அப்பொழுதுதான் சக்திகள் மூலமாக சர்வசக்திவானின் பிரத்யக்ஷமாகும். சக்திகளின் சம்பூர்ண நிலை குருடர்களின் எதிரில் கண்ணாடியின் காரியம் செய்யும். சம்பூர்ண நிலையின் ஆண்டு என்றால் இந்த சம்பூர்ண நிலையை அடைவதாகும். நல்லது. ओम शांति। तुम बच्चों को तो सर्विस करनी है, जो बाबा कहते हैं सबको ये बताओ कि देखो तुम्हारा एम एंड ऑब्जेक्ट ये है, एक गीता है बढ़िया, ये राजयोग है ना बच्चे। कैसे है राजयोग? बिल्कुल सहज है कि बाप को याद करो तो ये वैसा मिलेगा तुमको। ओम शांति।